ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோனி ஆம்பிளிஃபையர் வந்திருக்கு. இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா STRDE 435. இதுதான் அந்த மாடலு. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துங்க. ஆன் பண்ணிவிட்டேன். ஃபுல்லு டிக் டிக்குன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. டக்குன்னு டிஸ்பிளே ஒரு செகண்ட் வந்துட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக. இதுதான் இதில் ப்ராப்ளம். டிஸ்பிளே எதுவுமே வரல, அவுட்புட்லேயும் சவுண்டு வரல. இப்போ இதை தான் நம்ம இன்றைக்கி பிரித்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை பிரித்தாச்சு. இதில் உள்ள டஸ்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோதையும் நம்ம க்ளீன் பண்ணினா தான் நம்ம இதில் வேலையை பார்க்கலாம். இது முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ டஸ்ட் இருந்துன்னு பார்த்தீங்க நீங்களே. ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஓரளவு போர்டெல்லாம் தெளிவாகவே தெரியுது. அடுத்தது நம்ம ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்பேர் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இந்த போர்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராசஸ் போகிற வோல்டு. இதுலேருந்து ஒரு 5 வோல்ட்டு ப்ராசஸ் போகும். முதல்ல இது நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதில் ரிலே ஃபில்ட்ரு எல்லாமே போயிருந்தது. எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இந்த இண்டிகேஷன் ஆகிட்டு நான் இங்கே செட்டப் பாக்ஸ்லேயும் சிக்னல் கொடுத்துட்டேன். இது ரீட் ஆகுது. இதுலேருந்து இன்புட் கொடுத்தாச்சு நம்ம. ஆனால் இதில் வால்யூம் எதுவுமே ரைஸ் ஆகல பாருங்கள். வால்யூம் நான் வந்து ரைஸ் பண்ணுறேன். இதில் எந்த மாற்றமும் தெரியலை. ஆனால் செட்டு ஆன் ஆகிடுச்சு. ரிலே எல்லாம் அடிக்குது. ரிலே இந்த பாருங்கள், ரிலே அடிக்கிற சவுண்டு கூட கேட்குது. பட்டு நமக்கு வால்யூம் அவுட் ஆகலை. இதுலேயும் வால்யூம் ஏறுறது இறங்குறது டிஸ்பிளே ஆகலை. அடுத்தது நம்ம அடுத்த ஃபால்ட்டு இதையும் பார்த்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க முடியலை. இது காரணம் என்ன அப்படின்னா, இது நிறையா டைம் எடுத்துக்கிட்டு அந்த போர்டை எல்லாம் ஃபுல்லாகவே இறக்கி எல்லாமே பார்க்க வேண்டிய போயிடுச்சு. அதனால் நான் அதை ஒரு கையில் வெடி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியலை. இதில் உள்ள டிரான்சிஸ்டர் எல்லாம் அவுட்புட் டிரான்சிஸ்டர் எல்லாமே போயிருக்கு. அது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அதனால் இது காமிக்க முடியல. இது வேலை பார்த்ததை அந்த அவ்வளோ டயத்தை நான் அதை எடுத்தால் அப்லோடு கூட பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ டைம் ஆகும் அது. அதனால் அது உங்களுக்கு கட் பண்ணியும் ரொம்ப கட் பண்ணி போட்டாலும் புரியாது. அதனால் ஃபுல்லாக எடுத்து போட முடியலை என்னால். சாரி. செட்டு வேலை முடிஞ்சிருச்சு. செட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆன் பண்ணிட்டேன். டிஸ்பிளே ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.